இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து ராகி சிமிலி. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். நிலக்கடலை, எள், அப்புறம் ராகி ரொட்டி, இது மூணையும் வச்சு செய்ய போகிறது. இதுக்கு ஒரு 100 கிராம் நிலக்கடலையும் ஈக்குவலாக எள்ளும் எடுத்து வறுத்துட்ருக்கோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நிலக்கடலையை பிடிச்சி எள்ளையும் தனியாக பிடிச்சிக்கணும். அதுக்கு அப்புறம் ராகி மாவு, அது நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அது எடுத்த கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். லைட்டாக எண்ணெய், நெய் அந்த மாதிரி எதுவும் விட தேவையில்லை. லைட்டாக வறுத்தாவே ராகி மாவு அந்த வாசம், பச்சை வாசம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துட்டோம்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ராகி மாவை நம்ம சுடுதண்ணி ஊற்றி ரொட்டி, சப்பாத்தி மாதிரி லேசாக ரொட்டி சுட்டு அதையும் சுடுதண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த சுடுதண்ணியை ஊற்றி நம்ம ராகி மாவை கிளறிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம ரொட்டி மாவை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, இது சப்பாத்தி மாதிரி வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம இதை கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அது கெட்டியாக சுடணும். இந்த ராகி ரொட்டியை வந்து நல்லா சுட்டு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதை நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு ஒரு 4 ரொட்டி பிச்சு போட்டுக்கலாம். இந்த சைஸில் பிச்சு போட்டுட்டு அந்த 100 கிராம் நிலக்கடலை, 100 கிராம் எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக அந்த 4 ரொட்டி இருக்கும். வெல்லம் ஒவ்வொருத்தரோட தேவைக்கு தகுந்த மாதிரி, ஸ்வீட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் இந்த ராகிக்கு சிமிலிக்கு நிலக்கடலையும் எள்ளையும் அரைச்சிக்கிறோம். தனித்தனியாக அரைச்சிக்கலாம். ஒட்டுக்க அரைச்சோம்னா இதாக இருக்காது. இப்போ ராகி ரொட்டியை வந்து உள்ளே போட்டு பிச்சு போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிரும். நல்லா மெத்துன்னு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா இதெல்லாம் தனியாக கலந்துக்கணும். மறுபடியும் ஒரு தடவை வெல்லம் கலந்து இதை அரைச்சிக்கலாம். அப்போ தான் எல்லாம் பொடியாகும். முதலே போட்டோம்னா வெல்லம் பொடியாகாது. வெல்லம் கலந்து அந்த 3 நிலக்கடலை, ராகி ரொட்டி, எள், இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோமா, அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் பிடிச்சி போட்டுக்கோங்க. நெய் வந்து பிடிக்கிறப்ப தான், உருண்டை பிடிக்கிறப்ப தான் நெய் தேவைப்படும். முன்னாடியே நெய் காய்ச்சி ஊற்றணுங்கிறது இல்லை. உருண்டை பிடிக்கிறக்காக கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக தேவைப்படாது. ஒரு 4-5 ஸ்பூன் அவ்வளோதான். இப்போ ராகி சிமிலி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும்.